இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பன்றி இறைச்சியை உண்ணும்படி மெய்காவலரை கட்டாயப்படுத்துவதா? செனட்டருக்கு எதிராக போலீஸ் விசாரணை. செனட்டரான மேலவை உறுப்பினர் ஒருவர் தனது மெய்காவலரை பன்றி இறைச்சியை உண்ணும்படி கட்டாயப்படுத்தியதாக கூறப்படும் புகார் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கை ஒன்றை திறந்துள்ளனர். இது தொடர்பாக அந்த செனட்டரின் மெய்காவலர் போலீஸ் புகார் செய்த வேளையில் அதனை வன்மையாக மறுத்து அந்த செனட்டரும் பதிலுக்கு ஒரு போலீஸ் புகாரை செய்துள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். அந்த செனட்டர் நேற்று இரவு 8:30 மணியளவில் இது தொடர்பாக தன்னிலை விளக்கம் அளிக்கும் வகையிலான புகார் ஒன்றை அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தம்முடைய தன்னிலை விளக்கத்தில் அந்த குற்றச்சாட்டை அந்த செனட்டர் மறுத்துள்ளார். இதன் தொடர்பில் அந்த செனட்டரை விசாரணை செய்வதற்கு ஏதுவாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் உத்தரவை போலீசார் பெறும் வேளையில் இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் 500 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்படும் என்றார். பினாங்கு நிபோங் தபால் புக்கிட் பஞ்சோரில் ஒரு தொழிற்சாலைக்குள் நுழைந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்ததாக நம்பப்படும் 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் சம்பந்தப்பட்ட தொழிற்பேட்டை பகுதியில் நிகழ்ந்தது. அந்த தொழிற்சாலை வீற்றிருக்கும் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியின் போது நிகழ்ந்த மோதலில் அந்த 2 கொள்ளையர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் இன்று நடத்தவிருக்கும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதன் முழுமையான விவரங்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனாகிதா எனும் நமது குழந்தைகள் எனும் திட்டத்திற்கு 10 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீட்டை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். தற்போது கல்வி அமைச்சு கொண்டுள்ள கடப்பாட்டிற்கு மேலும் சுமையை ஏற்படுத்தாத வகையில் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நிதி ஒதுக்கீட்டு வசதியை கல்வி அமைச்சு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். பிள்ளைகளின் கல்வி விவகாரத்தில் பெற்றோர்களுக்கு தார்மீக கடப்பாடு உண்டு. ஆனால் அவர்களுக்கு முறையான கல்வியை வழங்குவதிலிருந்து கைவிடப்படும் குழந்தைகளை ஆசிரியர்கள்தான் கரை சேர்க்க வேண்டும். அந்த கடப்பாடு ஆசிரியர்கள் ஏற்க வேண்டிய நிலை இருப்பதால் இந்த 10 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று பிரதமர் விளக்கினார். இன்று காலையில் ஹுலுஸ்லெங்கோர் ராசா தேசிய தொடக்கப்பள்ளியில் ஆற்றல் வாய்ந்த நமது குழந்தைகள் எனும் கல்வி சீர்திருத்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும் வீடியோ நேரலை நிகழ்வில் உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் கல்வி அமைச்சர் ஃபல்லினா சீடேக் மற்றும் 2வது நிதி அமைச்சர் டத்தோசரி அமீர் ஹம்சா அசிசான் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜொஹூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது. நேரடி போட்டி ஏற்பட்டுள்ள இந்த இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் ஷேட் ஹுசேன் ஷேட் அப்துல்லாவிற்கு குற்றப்பதிவு இருப்பதாக கூறப்படுவதை போலீசார் மறுத்துள்ளனர். பரிசான் நேஷனல் வேட்பாளருக்கு எந்த குற்றப்பதிவும் இல்லை என்பதை குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் பஹ்ரீன் முகமது நூ உறுதிப்படுத்தியுள்ளார். ஷேட் ஹுசேன் இதற்கு முன்பு ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு காயம் விளைவித்துள்ளார் என்றும் அவருக்கு எதிராக போலீஸ் குற்றப்பதிவு உள்ளது என்றும் பர்சத்து கட்சியை சேர்ந்த செகுபாட் என்ற பட்ருல் ஹிஷாம் ஷஹரின் குற்றஞ்சாட்டியிருந்தார். போலீஸ் குற்றப்பதிவை கொண்டிருக்கின்ற ஒருவர் இந்த இடைத்தேர்தலில் எவ்வாறு பரிசான் நேஷனல் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். எனினும் கடந்த 2008ஆம் ஆண்டு நிகழ்ந்த சம்பவத்தில் பார்வை இழந்த ஒருவரை கும்பல் ஒன்று சூழ்ந்து கொண்டு அவருக்கு தொல்லை கொடுத்த போது அவரை காப்பாற்றுவதற்காகவே பரிசான் நேஷனல் வேட்பாளர் ஷேட் ஹுசேன் போராடினார் என்று அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி விளக்கம் அளித்து இருந்தார். மேலும் குற்றப்பதிவை கொண்டுள்ளதாக கூறப்படும் ஷேட் ஹுசேன் நிலை குறித்து சட்டத்துறை அலுவலகத்தில் பரிசோதித்து பார்த்தபோது
அவருக்கு எதிராக மேற்கொண்டு நடவடிக்கை இல்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று க்ளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் விளக்கமளித்துள்ளார். குவாலலும்பூர் புக்கிட் பின்தாங் மோனோரேல் நிலையத்தின் இருப்பு பாதையில் குதித்து அத்துமீறி அடுத்த மருங்கிற்கு கடந்து சென்ற ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி இரவு 11:35 மணியளவில் சமூக வலைதளங்களில் வைரலான 4 வினாடிகள் ஓடவல்ல காணொளியை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் தெரிவித்தார். புக்கிட் பின்தாங் மோனோரேல் ரயில் நிலையத்தில் இருப்பு பாதையில் ஆடவர் கடந்து செல்லும் காட்சி என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் அந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததாக சுலிஸ்மி எஃப்என்டி குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக நேற்றிரவு 9:34 மணியளவில் பிரசரணா நிறுவனத்தின் உதவி போலீசாரிடம் இருந்து ஒரு புகார் பெறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். 30 வயதுக்கும் கீழ்ப்பட்ட 90 விழுக்காடு இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்களின் அந்திம காலத்தில் தேவைப்படக்கூடிய அளவுக்கு போதுமான சேமிப்பை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று பரவல் காலத்தில் அனுமதிக்கப்பட்ட நிதி மீட்பு நடவடிக்கைகள் இபிஎஃப் சந்தாதாரர்களின் நிதி சேமிப்பு குறைந்ததற்கு பொதுவான காரணமாக விளங்குவதாக கசானா ஆய்வுக் கழகம் கூறுகிறது. பொது சேவைத்துறை மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற துறைகளை தவிர்த்து நாட்டிலுள்ள மனித வளத்தில் 60 விழுக்காட்டினரை இபிஎஃப் வாரியம் பிரதிநிதித்திருப்பதாக அக்கழகத்தை மேற்கோள் காட்டி உள்ளூர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. 55 வயதை அடையும் போது 2,40,000 வெள்ளி சேமிப்பை கொண்டிருப்பதற்கு ஏதுவாக இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்களின் 30வது வயதில் 35,000 வெள்ளியை சேமிப்பாக கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த வாரியம் மதிப்பிடுகிறது. 30 வயதுக்கும் குறைவான முதல் 10 விழுக்காட்டினர் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட 35,000 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்பை கொண்டுள்ளனர் என்று 2019 முதல் 2022 வரை ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் சந்தா தரவுகள் காட்டுகின்றன. காதலனால் கத்தியால் குத்தப்பட்ட இந்தோனேசிய பெண் ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் நெகிரி சம்பிலான் ஜம்போல் தாமான் ஏசிபிஇ பஹாவ் ஜம்போல் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. வீட்டில் அந்த காதல் ஜோடிக்கு மத்தியில் ஏற்பட்ட வாய் தகராறு பின்னர் கத்திக்குத்தில் முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவிற்கே திரும்பப் போவதாக 30 வயது பெண் தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவரின் 38 வயது மியன்மார் காதலன் வாய் தகராற்றில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பொறுமை இழந்தவராக காணப்பட்ட அந்த நபர் ஆவேசத்துடன் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். தாக்குதலில் ஈடுபட்ட ரோஹின்யா இனத்தை சேர்ந்த அந்த மியான்மர் பிரஜை பின்னர் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற வேளையில் அந்த இந்தோனேசிய பெண் சிகிச்சைக்காக கொலப்பிலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.